மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திங்களன்று தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட மக்கள் விரோத போக்கை கண்டித்து கூட்டு போராட்டம் நடத்துவதாக இருவரும் தெரிவித்தனர். ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது அதிகரித்துள்ளதாக தம்பட்டம் அடிக்கிறார்கள். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கென்ற கேள்வி எழுகிறது. விலைவாசி உயர்ந்து வருகிறது, வேலையின்மைக்கு தீர்வு காணப்படவில்லை. மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிஜேபி தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை மறைமுகமாக நேரடியாக தொடர்ந்து அமலாக்கி வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வரும்படி சொன்ன அதிமுக அரசு 3 ஆண்டு காலமாகியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஆகவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்தும் இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெருந்தொழில் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். 100 நாட்கள் கடப்பதற்குள்ளாக அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டு பணவீக்கம் 7.60 அளவுக்கு இதுவரை கண்டிராத அளவில் உயர்ந்திருக்கிறது என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தவிர்க்க முடியாத முறையில் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் 7 விழுக்காடு பஞ்சப்படி உயர்த்தப்பட்டது என்றும் அறிவித்திருக்கிறார். பஞ்சமும் நீடிக்கிறது, எனவே படியும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பஞ்சத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் அவர்கள் படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரந்தரமாக்கப்பட்ட தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரத்தை இந்த தமிழக அரசு பகிரங்கமாக வெளியிட வேண்டும். ஆகவே இருவரையுமே நாங்கள் இந்த கொள்கை தவறு என்ற முறையிலே கண்டிக்கிறோம். மக்கள் விழிப்பு பெற வேண்டும் என்பதற்காக எங்களது கொள்கைகளை எடுத்து சொல்லி வருகிறோம். இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரதம் என்று மாலை முடியும். எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கும். வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ள கோவை, நெல்லை, தூத்துக்குடி மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சி தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. தலைமை முடிவுக்கு பின்னர் போட்டியிடுவது குறித்து அறிவிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.